வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி உட்கார்ந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட, அக்கா என்னக்கா இப்படி உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு அந்த கிழவிக்கு சரியான தண்டனை கிடைக்க போகுது. அத புதக்குழியில இறக்க போறாங்க. அத பார்த்துட்டு சந்தோஷப்பட வேண்டாமா? நம்ம அம்மா இறந்ததுக்கு முக்கிய காரணமா இருக்கிற அந்த பாட்டிக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்க போகுது. நான் அதை பார்த்து சந்தோஷப்பட போறேன். நீ வரலையாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நான் வரல, நீ போ. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்ற? எத்தனை வருஷ கனவு, அத போய் நேரடியா பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நீ என்ன இப்படி பேசுற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா நான் வரல, நீ போறேன்னா போயிட்டு வா. உடனே வில்லி சொல்றாங்க, சரிக்கா நீ வரலைன்னா இரு, நான் போறேன். நான் போய் ஆசை தீர பார்க்க போறேன் அப்படின்ட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. வில்லி நேரா அவங்க புருஷனை தான் போய் பாக்குறாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. அந்த பரமேஸ்வரிய குழிக்குள்ள இறக்க போறோம். இது கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அது நான் இன்னைக்கு என் கண்ணால பார்க்க போறேன். அவ தானே இந்த குடும்பத்தை எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்ட்டு பல நாடகத்தை போட்டுக்கிட்டு இருந்தா. இனிமே இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அவ குழிக்குள்ள இறங்க போறா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சந்திரா அப்படின்னு. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, மவனே அந்த சிலை என்னாச்சு? அதுக்கு வில்லன் சொல்றாரு, அதான் சித்தப்பா என்னன்னு தெரியல, இருங்க போன் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு போன் பண்றாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த மூர்த்தி வந்து நேரா அந்த வெளிநாட்டு பார்ட்டிக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார். அதுக்கு மூர்த்தி சொல்றாரு, சரி எத்தனை மணிக்கு வந்து இந்த சிலைய வாங்கிட்டு போக போறீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துருவேன். உடனே மூர்த்தியும், சரி சீக்கிரம் வாங்க, பேமெண்டையும் கொண்டுட்டு வாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அந்த நேரத்துல நம்ம மயில் இருக்காருல்ல, அந்த வெளிநாட்டவரோட ரூம் கதவை தட்டுறாங்க. அவரு கதவை திறக்க மயிலு டக்குன்னு அந்த வெளிநாட்டவரோட முகத்துல மயக்க மருந்து அடிக்க அவரு மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த சிலை நம்ம கைக்கு வர வரைக்கும் இவரு மயக்கத்துலதான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு மயில சொல்றாரு, சகல அதெல்லாம் பாத்துக்கலாம், முதல்ல இவன்கிட்ட உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அவன் ஏதோ பணம் எல்லாம் சொன்னான்ல, அதையெல்லாம் எடுத்துக்கணும். அப்பதான் கொண்டு போய் அவன்கிட்ட காமிச்சு அந்த சிலைய மீட்க முடியும். இதை கேட்டதும் ஹீரோவும், ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைய மீட்கிறதுக்காக உள்ள அந்த பணம், அப்புறம் அந்த பொட்டி, அப்புறம் ஐடி கார்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த மயிலு வந்துட்டு அந்த வெளிநாட்டவர் மாதிரியே வேஷம் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டவரை ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்திட்டு வெளியில வராங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நம்ம அங்க போகலாம். ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மூர்த்தியை சந்திக்கிறதுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வில்லன் நேரா மூர்த்திக்கு போன் பண்ணி, சரி அந்த சிலை என்னாச்சு அப்படின்னு கேட்க, மூர்த்தி சொல்றாரு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வெளிநாட்டவருக்கு கால் பண்ண, அவரு இந்த சிலைய கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இங்க வந்துருவாரு. அப்புறம் அந்த சிலை கப்பல்ல போயிரும். அதுக்கப்புறம் இந்த சிலை யாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது கேட்டதும் வில்லன் சொல்றாரு, சரி ஓகே, அந்த சிலையை அனுப்பின பிறகு எனக்கு போன் பண்ணு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அவங்களும் காரை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அப்ப மயிலு காரை விட்டு இறங்கிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, சகல எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அந்த சிலை ஒருவேளை நம்ம கைக்கு கிடைக்காம அவன் என்னை பத்தி கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, தைரியமா போயிட்டு உங்களோட திறமைய காமிங்க. நீங்க நடிச்சு அவர்கிட்ட ஏமாத்தி அந்த சிலைய வாங்கணும். உங்களால முடியும். என்னை பத்தி கண்டிப்பா அவனுக்கு தெரியும், அதனாலதான் நான் வரல. நீங்க போயிட்டு அந்த சிலையை எப்படியாவது மீட்டு கொண்டு வாங்க. இதை கேட்டதும் மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. போனதோட மூர்த்தி நேரா அவரை பார்த்து, நீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மயிலு சொல்றாரு, நான் தான் அந்த வெளிநாட்டவர், உங்ககிட்ட இந்த சிலைய வாங்குறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணேனே. அதுக்கு அவரு சொல்றாரு, அப்படியா வாங்க அப்படின்ட்டு போயிட்டு உட்கார்றாங்க. அப்ப மூர்த்தி சொல்றாரு, சரி அந்த பணத்தை கொடுங்க. உடனே நம்ம மயிலு அந்த புரோக்கனான பணத்தை கொடுக்குறாங்க. அவரு வச்சிருக்க பணத்தோட ஒப்பிட்டு பார்த்து, கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு, பணம் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க,
அதுக்கு மயிலு சொல்றாரு, பணமெல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி எடுத்து காமிக்கிறாங்க. உடனே அவரும் அந்த பொட்டியை பார்த்துட்டு, சரி ஓகே, பணமெல்லாம் கரெக்டா இருக்கு, சரி அந்த சிலையை எடுத்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க பெரிய குளம் மாதிரி இருக்கு. அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு ஒரு கயிறு மாதிரி கட்டி இருக்கு. அந்த கயிறை தூக்குறாங்க. அப்ப நம்ம மயில வந்துட்டு சந்தேகமா பாக்குறாரு. ஹீரோ தூரத்துல இருந்து கார்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த வெளிநாட்டவரை ரூம்ல வச்சு சாத்தி வச்சிருக்காங்கல்ல, அந்த வெளிநாட்டவர் ரூம்ல இருந்து வெளியில வராரு. அதுக்கு முன்னாடி ரூம் கதவை தட்டுறாரு, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தர் வந்துட்டு கதவை திறக்க, அப்ப அந்த வெளிநாட்டவர் அவரை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில ஓடுறாரு. நேரா மூர்த்தியறத்துக்கு தான் ஆட்டோ எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மூர்த்தி வந்துட்டு நம்ம சகலை கிட்ட அந்த சிலையை கொடுக்கறதுக்காக தண்ணிக்குள்ள இருந்து அந்த சிலையை எடுத்து வெளியில கொண்டு வந்து கயிறு அவுத்து அம்மா மயிலு கிட்ட அந்த அந்த சிலையை கொடுக்க போறாங்க. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு வெளிநாட்டவர் வந்துட்டு ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ மூர்த்தி அந்த வெளிநாட்டவரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. வெளிநாட்டவர் அங்க இருந்து வந்ததோட மூர்த்தி கேக்குறாரு, நீ யாரு அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, நான் தான் அந்த சிலையை வாங்குறதுக்காக வந்தேன், என்ன கட்டி போட்டுட்டு இவனுங்க இங்க வந்துட்டானுங்க, இவனுங்க நல்லவனுங்க இல்ல அப்படின்னு. இது கேட்டதும் மூர்த்தி அதிர்ச்சியாகி அந்த சிலையை எடுத்துக்கிட்டு ஓட பார்க்க நம்ம ஹீரோ வந்துட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனாதான் அந்த சிலையை மீட்க முடியும் அப்படின்னு கார்ல இருந்து இறங்கி ஓடி வராரு. அப்ப மூர்த்தி அந்த சிலையை கொண்டுகிட்டு ஓட பார்க்க கூடவே நம்ம மயிலும் ஓடுறாங்க. அப்ப அந்த மூர்த்தி பயத்துல அங்க கிடக்குற ஒரு நெருப்புல சிலையை தூக்கி வீசிட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. ஹீரோ அந்த சிலைய கையில எடுக்கிறாரு எப்படியோ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்றாரு, சிலையை எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு, எப்படியாவது இத கோவிலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா சகல, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பாட்டிக்கு வந்துட்டு தண்டனையை நிறைவேற்ற போயிருவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் கோவில காமிக்கிறாங்க. கோவில்ல எல்லாருமே ஒண்ணு கூடுறாங்க. அந்த முத்து, சிவனாண்டி, அந்த வில்லன் 3 பேருமே வந்து நிக்கிறாங்க. பரமேஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. கூடவே ரேவதி, ராஜா எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப ரேவதி அவங்க பாட்டிய பார்த்துட்டு, பாட்டி இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன பாட்டி, உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் பாட்டி, தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடுங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்லம்மா நான் இப்ப சாப்பிட மாட்டேன், அந்த அம்மன் சிலை வந்த பிறகுதான் சாப்பிடுவேன், என் பேரை இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துருவான், அது வரைக்கும் என்னால எதுவும் சாப்பிட முடியாது அப்படின்னு பாட்டி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த முத்து இருக்காருல, அவரு கேக்குறாரு, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படி நாடகம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, காலையிலக்குள்ள உன் பேரை அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அம்மன் சிலை இது வரைக்குமே கொண்டுட்டு வரல. அப்போ அந்த அம்மன் சிலை அவன் கைக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டியது உங்க கடமை இல்ல, என்ன ஒரு தலைவர்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு நியாயம், பணக்காரவங்களுக்கு ஒரு நியாயமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள அந்த மண்ணுக்குள்ள இறக்கியே ஆகணும், அப்பதான் அந்த அம்மனோட கோபத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோம். நீங்க பாட்டுக்கு இப்படி இருக்கிறத பார்த்து கண்டிப்பா அந்த அம்மன் கோவப்பட போறா, இதனால ஊர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுதுன்னு தெரியல, தண்டனைய சீக்கிரம் நிறைவேற்றுங்க. அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, ஏ விருமா, எனக்கு ஒன்னும் பயமெல்லாம் கிடையாது, அம்மன் சிலைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருமா, உனக்கு நிறைவேற்ற வேண்டிய தண்டனைய நிறைவேற்றிதான் ஆகணும், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல, நீ பாட்டுக்கு இப்படி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. அப்போ அங்க உள்ளவங்க எல்லாருமே, ஆமாமா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய கொடுத்துதான் ஆகணும், இவங்களை மண்ணுக்குள்ள இறக்குங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு ராஜா. ஊர் மக்களை பார்த்து, என்ன எல்லாரும் இப்படி பேசுறீங்க, இந்த ஊருக்காக என் அம்மா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா, அவங்களோட நிறைய இடத்த அம்மன் கோவிலுக்காக கொடுத்திருக்காங்க, அப்புறம் இந்த ஊருக்காக நிறையவே பண்ணிருக்காங்க, அது எல்லாத்தையுமே இப்படி மறந்துட்டு நீங்க எல்லாரும் பேசுறது ரஞ்சிக்கட்டத்தனமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேக்குறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவங்க ரொம்ப வயசானவங்க, தயவு செஞ்சு இவங்களை இந்த மாதிரி தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, பாட்டி ரொம்பவே பாவம், ஏன் இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, நம்ம முத்து சொல்றாரு, இங்க பாருமா, உன்னோட இந்த நியாயத்தை எல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோ,
நியாயம் அப்படின்னா எல்லாருக்கும் சரிசமம் தான். அது வயசானவங்க குழந்தை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய தண்டனைய நிறைவேற்றி தான் ஆகணும். உன் இஷ்டத்துக்கு எப்படியெல்லாம் பேசி அந்த தண்டனையில இருந்து உன் பாட்டிய காப்பாத்திரலாம் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு ஊர் மக்கள் கிட்ட என்னங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இதான் உங்களோட நியாயமா அப்படின்னு சொல்ல ஊர் மக்கள் சொல்றாங்க, ஆமா இங்க பாருங்க பரமேஸ்வரி அம்மா, அம்மன் சிலை காணாம போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். நீங்க தானே அந்த ஈஸ்வரி அம்மாவோட தண்டனைய வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க. சோ கண்டிப்பா நீங்க இந்த தண்டனைய வாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி அந்த தண்டனைய நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி குழிக்குள்ள இறங்குறதுக்காக சரின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வில்லன் நேரா 2 பேருக்கிட்ட, இங்க பாருங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு குழி தோண்டுங்க அப்படின்னு. அப்ப அவங்க 2 பேரும் போயிட்டு குழி தோண்டுறாங்க. இத பாத்துட்டு ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. முத்துவும் சிவனாண்டியும் பாக்குறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா நம்மளுக்கு தீபாவளி இன்னைக்குதான் சித்தப்பா அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமாடா மவனே, எத்தனை வருஷ கனவு இப்பதான் நிறைவேற போகுது அப்படின்னு. குழிய நல்லா தோண்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிக்க ராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு முத்துவையும் சிவனாண்டியையும் பார்த்து, இங்க 2 பேரும் ஏன் இப்படி இறக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்க? எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு போய் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு நீ தேவையில்லாம வந்துட்டு இடையில தலையிட்டுக்கிட்டு இருக்கிற. எல்லாருக்கும் ஒரு நியாயம்தான், உங்க அம்மாவுக்கு மட்டும் தனி நியாயம் இல்ல, அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சியாகி ராஜா நிக்கிறாரு. குழிய நல்லா தோண்டுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த சிலைய மீட்டுட்டு நேரா கார்ல ஏறுறாரு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல நம்ம உடனே ரேவதிக்கு போன் பண்ணி அம்மன் சிலைய கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெரிவிக்கணும். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி போன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மயிலு அவரோட போனை பாக்குறாரு, போனை காணும். அப்ப மயிலு சொல்றாரு, என்னோட போனை நான் மிஸ் பண்ணிட்டேன் சகல அப்படின்னு. அப்ப ஹீரோ அவரோட போனை எடுத்து கால் பண்ண ரேவதியோட போன் ரீச் ஆகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதியோட போன் ரீச் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல, அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அப்ப மயிலு சொல்றாரு, சகல சீக்கிரம் நம்ம போகணும், இல்லைன்னா பாட்டிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தண்டனைய நிறைவேற்றுவாங்க. பாட்டி ரொம்பவே வயசான ஆளு, அவங்களால கண்டிப்பா இந்த தண்டனைய தாக்கு பிடிக்க முடியாது, சீக்கிரம் போகணும் சகல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார் ஓட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, பரமேஸ்வரி அம்மா இந்த ஊருக்கு நீங்க நிறையவே நல்லது பண்ணிருக்கீங்க, அதை எந்த காலத்திலயும் நாங்க மறக்க மாட்டோம். ஆனா அம்மன் சிலை காணாம போனதுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்த தண்டனையை நிறைவேற்றிதான் ஆகணும். தயவு செஞ்சு எங்க மேல கோபப்படாம அந்த தண்டனையை ஏத்துக்கோங்க, அப்பதான் அம்மனோட கோபத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோம். அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த முடிவுக்கு நான் எப்பவுமே ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த குழிக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து குழிக்குள்ள இறங்குங்க அப்படின்னு சொல்ல நம்ம ராஜா தடுக்கிறாரு. அம்மா வேண்டாமா, தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லுங்க. என்ன எங்களை ஊரை விட்டு தானே ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்றாங்க, அதனால எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, இந்த மாதிரி ஊரே தேவையே இல்லை, இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, பண்ணியும் யாரும் எந்த வகையிலையும் நன்றி கடன் செலுத்தல அப்படின்னா அப்புறம் எதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஊர்ல இருக்கணும், இந்த ஊரே வேணாமா, நாங்க ஊரை விட்டு ஒதுங்கி இருந்துக்கிறோம், இந்த ஊருக்காக நீங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, ராஜா நான் இந்த தண்டனையை அனுபவிச்சுதாயா ஆகணும், நீ அமைதியா இருயா அப்படின்னு சொன்னதோட அந்த ராஜா வந்துட்டு ரொம்பவே கவலையிலே நிக்கிறாரு. அப்போ ரேவதி சொல்றாங்க, பாட்டி வேணாம் பாட்டி, குழிக்குள்ள இறங்காதீங்க பாட்டி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல பாட்டி சொல்றாங்க, இல்லம்மா நீ பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிய சாந்தப்படுத்துறாங்க. அப்ப ரேவதி வந்துட்டு ரொம்பவே அழுகுறாங்க, ஐயோ பாட்டிக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நேரா கோவில் கிட்ட போயிட்டு எப்படியாவது பாட்டிய நீதான் காப்பாத்தணும், பாட்டி இந்த ஊருக்காகவும் உங்களுக்காகவும் எவ்வளவு விரதம் எல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு போய் இப்படி ஒரு தண்டனையா, நீதான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு ரேவதி கை எடுத்து கும்பிடுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம ஹீரோ வந்துட்டு வெறும் கார் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதிகமா நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத மாதிரி இருக்கு. வர வர இந்த எபிசோட்ஸ பாக்குறதுக்கே எனக்கு ரொம்பவே
போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க.